அந்த வெயிட் தூக்குனதெல்லாம் பிரச்சனை இல்லை, அந்த தோசை மேட்டர் தான் காமெடியாக இருந்தது. பட் ஓகே, பாம்ப் இஸ் என்னோடது எவ்வளவோ அவ்வளோதான் உங்களதும். நீங்கள் அப்படின்னா நான் கூட ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். கோயம்புத்தூர் பாம்பு பிளாஸ்ட்டை வச்சுக்கிட்டு ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படம் பண்ணி தேசிய விருதுலாம் வாங்கியிருக்கேன். விஷால் வந்து ரொம்ப ஈஸியாக சொன்னார், எஸ் டூ இட்ஸ் நோ ப்ராப்ளம் சார், வை மீ சார்லாம் சொன்னார். பட் இல்லை, அது இல்லை. அவர் இன்ஃபேக்ட் ரசவாதி ஷூட் டைம் அப்போது மதுரை வந்தார். பேசும்போது சொன்னாங்க ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர் வரைக்கும் அவர் கவர் பண்ணுவார்னு. எனக்கு தெரிஞ்சு அவர் டி சென்டர் வரைக்கும் கவர் பண்ணுவார். அதனால தான் அவர் பேர் டி இமான்னு வச்சாங்க. விஷால் வந்து சொன்னார், இமான் சார் தான் மியூசிக். அண்ட் ஐ செட், பா ஓகே, நான் மியூசிக் கவலை இல்லைடா, அவரை தூக்கி எங்கேயோ கொண்டு போவார் படத்துன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் விருப்பப்பட்டு நம்ம லூப்பில் கேட்ட எத்தனையோ குரல்கள் திடீர்னு நம்ம ஸ்டாப் பிளாக் டமால்னு காண போயிட்டாங்க. இல்லை, நிறைய பொண்ணுக்கு அவர் ப்ராமிஸ் பண்ணியிருப்பார், நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நிறைய பேருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருப்பார். அதனால் அவர் ஒரு ப்ராமிசிங் ஆக்டர்னு சொல்லலாம். வாயு பகவானை வணங்கிவிட்டு என்னுடைய பேச்சை துவங்குகிறேன்.